அத்தியாயம் 9-10 வசனங்களை வாசிப்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்த்தும் கனக்கட்டோடாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, மார்ச் மாதம் 13ஆம் தேதி இந்த லெந்து கால தியானத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டுமாக திரிய கடவுளின் திருப்பெயர் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கின்ற இறைவேண்டல் யாப்பேசினுடைய இனிய இறைவேண்டல். 1 நாளாகமம் புத்தகம் 4ஆம் அத்தியாயத்தில் 1 சாமுவேலினுடைய புத்தகத்தினுடைய ஆசிரியர் 1 நாளாகமம் 1 அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் வெறும் ஒரு நேம் லிஸ்ட்டை தான் அங்கே எழுதுகிறார். ஒரு பெயர் பட்டியல், நீண்ட பெயர் பட்டியல்கள் அங்கே இடம்பெற்றிருக்கிறன. ஆனால் அப்படி எழுதி கொண்டு வருகின்ற பொழுது இந்த 9ஆம் 10ஆம் வசனத்தை அவர் யாப்பேசு என்கின்ற ஒரு நபரை குறித்து எழுதுகிறார். அதில் 2 வசனம், ஒரு தாயை பற்றியும் ஒரு மகனை பற்றியும் அவர் எழுதுகிறார். இந்த இடத்துல ஏன் ஒரு நபரை குறித்தும் அவருடைய ஜெப வாழ்வை குறித்தும் எழுத வேண்டும் என்று நினைக்கிற பொழுது திருமறையில் இடம்பெற்றிருக்கிற 2 வசனம் அது யாப்பேசினுடைய அழகான ஒரு ஜெபத்தை இங்கு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒருவேளை யாப்பேஸ் பிறக்கும் பொழுது அந்த பிறப்பு தாய்க்கு கொஞ்சம் கடினமானதாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி இருக்கிற மருத்துவ சூழல்களில் சில குழந்தைங்க பிறக்கிறது ரொம்ப கிரிட்டிக்காக இருக்குது. அப்போ அந்த அம்மா உடைய வேதனை அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இந்த யாப்பேஸ் பிறக்கும் பொழுதே அந்த தாய்க்கு மிகுந்த துக்கத்தை உண்டாக்கி இருக்கலாம். யாப்பேசுன்னு அவருக்கு பெயர் வைக்கிறாங்க. அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் சொன்னால் துக்கம் அல்லது துக்கத்தை உண்டாக்குவோம். இந்த ஒன் ஹூ கிரியேட் ஷேரோ, அந்த துக்கத்தை உண்டாக்கி பிறந்த குழந்தை அப்படின்றதுனால யாப்பேசுன்ற பெயரை அவங்க வைத்திருக்கிறதா சொல்கிறாங்க. சில நேரம் நம்ம சொல்லுவோம் பேரில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பெயர் அந்த காலத்தில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது திருமறையில். ஆமாம், திருமறையில் பார்க்குறோம் இயேசு என்று பெயரிட்டார்கள். அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யூதா அப்படின்னு ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. கர்த்தரை துதிக்கிறவன் முன்பாக செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறாங்க. அதே மாதிரி யோவான் என்கிற பெயரை வைக்கிறார்கள். அந்த குழந்தை அநேகரை அவன் சந்தோஷப்படுத்துவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் தண்ணியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால இவனுக்கு பேர் மோசே அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. ஆக பெயர் என்பது ஒரு நபரை குறிக்கின்ற அல்லது எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒன்றாக இருக்கிறது. பெற்றோராக நாம் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது ஜெபத்தோடு கருத்தோடு பெயர் வைக்க அழைக்கப்படுகிறோம். கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கோம். ஏன்னா அவங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்கன்னா, என் பிள்ளை நல்லா வரணும், கோடீஸ்வரின்னு பேர் வைப்பாங்க. என்ன பேர் வைப்பாங்க? கோடீஸ்வரி அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஆமாம், இதெல்லாம் என்னன்னா இந்த பிள்ளைங்க எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டாக்டர்கிட்ட ஒரு அம்மா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே டாக்டர் நிறைய மருந்து பரிந்துரை செஞ்சார். மருந்தெல்லாம் அந்த மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இது விடாமல் தொடர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட சொன்னார். உடனே அந்த அம்மா அதுக்கு சொன்னாங்களாம், டாக்டர் நான் எவ்வளோ காலம் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சாகிற வரைக்கும் இதை சாப்பிடணுமா அப்படின்னு அந்த அம்மா டாக்டரை பார்த்து கேட்டாங்களாம். அப்போ டாக்டர் சொன்னாராம், நீங்கள் வாழற வரைக்கும் இந்த மாத்திரையை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. 2 வார்த்தை தான். நான் சாகும் வரை சாப்பிடணுன்றதும் நீங்கள் வாழற வரை இதை சாப்பிடணுன்றதும். அந்த வார்த்தையை அந்த வார்த்தை கொடுக்குற பொருளையும் அர்த்தத்தையும் கொண்டு அந்த வார்த்தை நம்மளில் கிரியை செய்கிறது. யாப்பேஸ் என்கிற பெயர் சிறு வயதிலேயே அவருக்கு மிகுந்த துக்கத்தை உண்டாக்கினபடினால யாப்பேஸ் தன்னுடைய வாழ்வுக்காக கடவுளை நோக்கி ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்த ஜெபந்தான் யாப்பேசினுடைய ஜெபம். இந்த 2 வசனத்தில் அழகான 4 செய்திகளை திருமறை சொல்லுகிறது. முதலாவது, என்னை ஆசீர்வதித்து பிளஸ் மீ காட் அப்படின்னு ஜெபம்டார். 2வது, என் எல்லைகளை பெரிதாக்கும், என்லார்ஜ் மை பார்டர் அல்லது டெரிட்டரி, என்னுடைய எல்லைகளை கர்த்தாவே நீர் பெரிதாக்க வேண்டும். 3வது, உமது கரம் என்னோடு இருக்கட்டும், லெட் யுவர் ஹேண்ட் பி வித் மீ, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். கடைசியாக, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தரலும்
அருளும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசிகளாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இது ஒரு மாடல் பெயராக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தினம் இப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன், கர்த்தர் நிச்சயமாக இந்த ஜெபம் நம்ம வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். என்னை ஆசீர்வதித்து அப்படின்றாரு. என்னாகம 24:1 சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி. சங்கீதம் 115:12 சொல்லுது, கர்த்தர் நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. ஆக கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அதை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு யாப்பேசு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தில் நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது, என் எல்லைகளை பெரிதாக்கும். சில நேரம் நமக்குள்ளே நம்ம வாழ்க்கையினுடைய எல்லைகளை குறித்து கொள்கிறோம். நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் நிச்சயம் நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். நம்முடைய குடும்பத்தின் சூழல்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெரிதாக்குவார். நாம் நினைக்கிறோம் இதுக்குள்ளே தான் என் வாழ்க்கை, இதோட கூட நான் முடங்கி போயிடுவேன். அப்படி இல்லை. யாத்திராகமம் 34:24 எல்லைகளை விஸ்தாரமாக்குகிற கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் உலகத்தில் யாருக்குமே கொடுக்கல. ஆதியாகமம் 13:15-17 ஆண்டவர் ஒரு பெரிய சமவெளியில் ஆபிரகாமை கொண்டாந்து நிற்க வச்சு சொல்கிறாரு, நீ நடந்து திரி, நீளம் அகலம் எம்மட்டுமோ உன்னால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போ, அவ்வளோ பகுதியும் தேசத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஏசாயா 51:2 ஏசாயா தீர்க்கதரிசனத்தை நினைவு கூறுகிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுத்தார். நாமும் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஆவியின் வரங்களின் எல்லைகளை பெரிதாக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஜெபத்தின் நேரங்களை ஆண்டவர் பெரிதாக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனங்கள் பெரிதாக வேண்டும், ஆத்ம பாரம் பெரிதாக வேண்டும், வியாபாரத்தினுடைய எல்லைகளை பெரிதாக வேண்டும். பொதுவாக வியாபாரம் செய்கிறவங்களுக்காக யார் ஜெபம் பண்ணாலும் அந்த யாப்பேசை கட்டாயம் அங்கே நினைவு கூறுவாங்க. கர்த்தாவே என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கும் என்ற ஜெபம் எல்லா தொழில் செய்கிறவங்களுக்கும் நினைவு கூறப்படுகிற ஒரு ஜெபம். மூன்றாவது, உமது கரம் என்னோடு கூட இருந்து. யாப்பேசு பாருங்கள், கர்த்தருடைய கரம் தான் இஸ்ரவேல் மக்களை நடத்தினது அப்படின்றது ஆழமாக நினைக்கிறார். வனாந்திர பாதைகளை பார்வோனுக்கு முன்னாடி செங்கடலில் கடந்து வந்தது, இது எல்லாமே கர்த்தருடைய ஜெபம் தான் நடத்தினது அப்படின்னு சொல்லி. ஆகவே தான் இந்த யாப்பேசு கடவுளை நோக்கி உமது கரம் என்னோடு கூட. அதாவது பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ப்ளஸ் பண்ணிவிட்டு ஆண்டவர் போயிடுவாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த பொன் வாத்துடுற முட்டைன்னு சொல்லுவோம் பாருங்கள், அதை வளர்க்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி அந்த கரம் என்னோட கூட என்னாலும் இருக்க வேண்டும் என்று ஒரு அழகான ஜெபத்தை யாப்பேசு ஏறெடுக்கின்றதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், நன்மைகளை கேட்டு பெற்றுக்கொள்வதோடு கூட மட்டுமில்லாமல் உமது கரம் என்னாலும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று அழகான ஒரு ஜெபத்தை யாப்பேசு இங்கே ஏறெடுக்கிறார். நான்காவதாக, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும். சங்கீதம் 91:3 சொல்லுது, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் கடவுள் நம்மை தப்புவிப்பார். உண்மையிலேயே இந்த கண் பார்வைன்றது மோசமானது. நம்ம அதுக்காக தினம் ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா வந்தால், கொஞ்சம் உயர்வு அடைந்தால், கொஞ்சம் நம்ம பிள்ளைங்க செழிப்பாக வந்தால் பார்க்கறவருடைய பார்வை அப்படி இருக்குது. ஏன் ஏசாமி கூட பாருங்கள், அந்த அனுதின ஜெபத்தில் என்ன பண்ணார், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லார். ஆக தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி ஆண்டுடைய கரத்தில் அனுதினம் ஜெபிக்க அழைக்கப்படுகிற சங்கீதம் 27:5 சொல்லுது, துன்ப நாளில் தமது அடைக்கலத்தில் கர்த்தர் என்னை வைத்து தமது பரிசுத்த கூடாரத்தின் மறைவிலே என்னை காத்து கற்பாறையின் மேல் என்னை உயர்த்துவார். அனுதினமும் சத்துரு கொண்டு வருகின்ற எல்லா துரைத்தனங்களுக்கும் தீமை நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தரை துதித்து ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நிறைவாக எபேசியர் 3:20 கர்த்தர் நம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 61:7 சொல்லுது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இந்த கால வேளையில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை யாப்பேசை போல நீ கனவீனப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். 1 நாளாகமம் 2:55 சொல்லுது, அவன் பிறக்கும் பொழுது அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்து யாப்பேசுன்னு பேர் வச்சார். ஆனால் அந்த ஊருக்கே கர்த்தர் யாப்பேசு என்கிற பெயரை அந்த ஊருக்கே கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அவன் வசித்த இடத்திற்கு அவன் பெயரை வைக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கனவீனப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சிறுமைப்பட்ட இடத்துல யாப்பேசை உயர்த்தின கடவுள் சிறுமைப்பட்ட இடத்துல உன்னை பெருமைப்படுத்துவார். துக்கப்பட்ட யாப்பேசை ஆசீர்வாத
ஆசீர்வதித்த கடவுள். இந்த காலை வேளையிலே நான் சபிக்கப்பட்டவள், எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எனக்கு குழந்தை பேர் இல்லைன்னு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நான் ராசி இல்லாதவன் என்று சொல்லுகிறார்கள், இது என்னுடைய தலைவிதின்னு சொல்கிறாங்க, நான் வியாதியில் மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கிறேன், பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? யாப்பேசு ஜெபத்தை கேட்டவர் நம்முடைய ஜெபத்தையும் கேட்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லைகளை விரிவாக்கி நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனை வழி கடவுள் நம்மை வழி நடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.